Hello, dear students. In this session, let us learn about a topic called metallurgy. Metallurgy அப்படின்னு என்னன்னா it is a process of obtaining a pure metal from its ore அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஓர்லேருந்து பியூர் மெட்டலை பிரிச்செடுக்கிற அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் மெட்டலர்ஜி. In this lesson, let us learn some concepts called what is meant by a mineral, what is an ore, what are all the types of ore அப்படிங்கிறத பற்றி let us learn. First of all, earth crust அப்படிங்கிறது இட்ஸ் the biggest source of minerals. என்னென்ன மினரல்லாம் அந்த எர்த் கிரஸ்டில் இருக்குன்னு கவனிச்சிங்கன்னா யூ ஹேவ் ஆக்சிஜன், சிலிக்கன், அலுமினியம், அயன், கால்சியம், சோடியம், பொட்டாசியம், மெக்னீஷியம் அப்படின்னு சொல்லலாம். லைக்வைஸ் வி ஹாவ் சம் எலமெண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் சீ வாட்டர். ஸோ நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம பயன்படுத்தக்கூடிய மெட்டல்ஸ் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வி கேன் சே அயன், அலுமினியம், கோல்டு, காப்பர் இந்த மாதிரி சொல்லலாம். இந்த மெட்டல்ஸ் எல்லாம் டைரெக்டாக எங்கே இருக்குது, அப்படியே ப்ரெசண்ட்டாக இருக்கான்னு பார்த்தா இல்லை. தேர் ஆல் ப்ரெசன்ட் பிலோ த எர்த் crust. இப்போது a naturally occurring substance obtained by mining which contains the metal in free state or combined state is called as mineral அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு naturally occurring substance obtained by mining which contains the metal in the free state or combined state. ஃப்ரீ ஸ்டேட்னா அந்த எலமெண்ட் தனியாக, அப்போது கோல்டு அல்லது பிளாட்டினம்லாம் கவனிச்சிங்கன்னா கோல்டாகவே தான் இருக்கும். அது கூட வேறு எந்த எலமெண்ட்டும் மிக்ஸ் ஆகிருக்காது. வேறஸ் நம்ம மற்ற சில எலமெண்ட்ஸுகள் எல்லாம் கம்பேர் பண்ணோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சே காப்பர், அதே மாதிரி மெர்க்குரி, இதெல்லாம் பார்க்குறப்போ அது தட் வில் பி ப்ரெசென்ட் எல்லாம் வித் சம் அதர் எலமெண்ட்ஸ். அப்போது இதை நம்ம மினரல்னு சொல்கிறோம். இப்போது திஸ் மினரல்னா எவ்ரி மினரல் ஹேஸ் அ டெஃபினட் காம்போசிஷன். ஒரு மினரல் அப்படின்னால அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு காம்போசிஷன் இருக்கும். மினரல் இட் இஸ் யூஸ்வலி அசோசியேட்டட் வித் சம் இம்ப்யூரிட்டிஸ். யூஸ்வலாக என்னென்ன இம்ப்யூரிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு கவனிச்சிங்கன்னா சாண்ட் இருக்கலாம், சாயில் இருக்கலாம், ஸ்டோன்ஸ் இருக்கலாம், சம் சிலிக்கேட்ஸ் இருக்கலாம். தீஸ் ஆர் ஆல் தீஸ் இம்ப்யூரிட்டிஸ் ஆர் கால்ட் அஸ் கேங் பார்ட்டிகல்ஸ்னு சொல்கிறோம். ஸோ கேங் அல்லது ஜிஏஎன்ஜி அதனுடைய அது நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது கேங்குன்னு சொல்லுவோம். தீஸ் கேங்ஸ் ஆர் நத்திங் பட் த இம்ப்யூரிட்டிஸ் ப்ரெசன்ட் இன் த ஓர். சரிங்களா? இப்போது ஓர்னா என்ன? சி லெட் அஸ் கன்சிடர் சம் மினரல்ஸ் ஆஃப் அலுமினியம். இப்போ அலுமினியம் அப்படிங்கிற ஒரு மெட்டலினுடைய மினரல்ஸ் என்னென்னு கவனிச்சிங்கன்னா பாக்சைட், சைனா கிளே, கிரியோலைட், ஃபெல்ஸ்பர், மைக்கா. ஸோ தெர் ஆர் அபவுட் 5 மினரல்ஸ் ஆஃப் அலுமினியம். என்னென்ன? பாக்சைட்டு, சைனா கிளே, கிரியோலைட், ஃபெல்ஸ்பர் அண்ட் மைக்கான்னு சொல்கிறோம். இப்போ பாக்சைட்டுக்கு Al2O3.2H2O சொல்கிறோம். அதே மாதிரி சைனா கிளேக்கு பார்த்திங்கன்னா என்ன ஃபார்முலானா Al2O3 2SiO2 2H2O இருக்கும். இப்போது இதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம், அலுமினியத்தை பிரிச்செடுக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு ஓர் அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாங்கன்னா, the mineral from which a metal can be conveniently and economically extracted. இது ஒரு முக்கியமான ஒரு டேர்ம். the mineral from which a metal can be conveniently and economically extractedங்கிறாங்க. இன்னொரு வார்த்தையில் சிம்பிளாக சொன்னோம்னா மினரல் ஃப்ரம் விச் எ மெட்டல் கேன் பி ப்ராஃபிட்டபிளி எக்ஸ்ட்ராக்டட். தமிழில் சொன்னோம்னா எந்த ஒரு மினரல்லிருந்து ஒரு மெட்டலை லாபகரமான முறையில் பிரித்தெடுக்க முடியுமோ அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஒரு ஓர்னு சொல்கிறோம். லெட் மீ கிவ் அன் இல்லஸ்ட்ரேஷன். இப்போது பாக்சைட் எடுக்கிறோம், அலுமினியத்தினுடைய ஒரு ஓர். நான் என்ன பண்ணுறேன், ஒரு டன் 1 டன் பாக்சைட் எடுத்துக்கிறேன். அந்த 1 டன் பாக்சைட்லேருந்து டிஃப்ரெண்ட் மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸை நான் அப்ளை பண்ணி ஐ எம் எக்ஸ்ட்ராக்டிங் அலுமினியம் ஃப்ரம் தேட். ஸோ எனக்கு கிடைச்ச அந்த அலுமினியத்தை நான் சேல்ஸ் பண்ணணுன்னா அதை ஒரு 1.25 lakhsக்கு நான் சேல்ஸ் பண்ணுறேன். எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் மணி நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh. ஸோ ஃப்ரம் 1 ton ஆஃப் பாக்சைட் மினரல் நான் என்ன பண்ணியிருக்கேன், 1 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணி டிஃப்ரெண்ட் மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸை அப்ளை பண்ணி அதிலிருந்து அலுமினியத்தை நான் பிரித்து எடுத்திருக்கேன். ஸோ த அலுமினியம் விச் இஸ் அப்டைன்ட் by this process is if I sell this I get an amount of around 1.25 lakhs. இப்போ இதில் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட்னு பாருங்கள், 25,000 இருக்குது. ஓகேங்களா? now let us proceed with the same thing for சைனா கிளே. இப்போ சைனா கிளே அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், அதுலேயும் ஒரு டன் எடுத்துக்கிறேன். அங்கேயும் நான் ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறேன். அதில் கிடைச்ச அலுமினியத்தை if I sell then I get an amount of around say only 75,000. So the amount of money which I have invested is 1 lakh.
but the money which I have got as a result of selling this China is aluminum is only 75,000. Here I have incurred a loss of around 25,000 rupees, whereas in the case of bauxite I have gained a profit of 25,000. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். So bauxite is considered to be an ore of aluminium, whereas China clay is not. ஏன்னா நான் சொன்ன definition என்ன சொன்னால் the mineral from which a metal can be profitably extractedனு சொல்கிறோம். அப்போ பாக்சைட்லேருந்து தான் எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சிது, சைனா கிளேலேருந்து கிடைக்கல. அதனால் நான் என்ன சொல்கிறேன், பாக்சைட் இஸ் கன்சிடர்ட் டு பி an ore of aluminium, whereas China clay is not. அப்போது இந்த மினரல்னால் என்னென்னா, மினரல்லிருந்து I can extract a metal but not in a profitable way, whereas from bauxite I can get that aluminium in a profitable manner. அதனால் நான் பாக்சைட்டை வந்து ஓர்னு சொல்கிறேன், சைனா கிளே வந்து மினரல்னு சொல்கிறேன். இப்போது இந்த மினரலுக்கும் ஓருக்கும் சொல்லி ஒரு சின்ன ஒரு டேர்ம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல் ஓர்ஸ் ஆர் மினரல்ஸ். என்னது? ஆல் ஓர்ஸ் ஆர் மினரல்ஸ், பட் ஆல் மினரல்ஸ் ஆர் நாட் ஓர்ஸ். சரிங்களா? Let me repeat once again. All ores are minerals, whereas all the minerals are not ores. இப்போ நம்ம கன்சிடர் பண்ண அந்த அலுமினியம் எக்ஸாம்பிளே பாருங்கள். I told you 5 minerals of aluminium இல்லைங்களா? அந்த 5 மினரல்ஸில் இது ஒன்று பாக்சைட் மட்டும்தான் வந்து ஓர்னு சொல்கிறோம். ஏன்? பாக்சைட்லேருந்து தான் நான் ப்ராஃபிட்டபுளாக வந்து அந்த அலுமினியத்தை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறேன். அதனால தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், all the ores are minerals, whereas all the minerals are not ores. அப்போ இங்கே பாக்சைட் மட்டும்தான் எனக்கு ஓர், மற்றது எல்லாமே மினரல்ஸ்னு சொல்கிறோம். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன சொல்கிறோம்னா, in our book you have got a tabular column comprising of all the common ores with their chemical formula, which ஒரு tabular column they have given. Now based on the tabular column I can say we can divide the ores into 4 different groups. என்னென்னா, first one வந்து native oresனு சொல்கிறோம். What is meant by a native ore? Ores contain metals in free state. Free stateங்கிறது uncombined stateனு கூட சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில்வர், கோல்டு அண்ட் பிளாட்டினம். இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் கூட சொல்ல முடியும். ஸோ நேட்டிவ் ஓர்ஸ் ஆர் நத்திங் பட் ஓர்ஸ் விச் கண்டெயின் த மெட்டல்ஸ் இன் ஃப்ரீ ஸ்டேட் ஆர் அன்கம்பைன்ட் ஸ்டேட்னு சொல்ல முடியும். எக்ஸாம்பிள் சில்வர், கோல்டு அண்ட் பிளாட்டினம். செகண்ட் டைப் ஆஃப் ஓர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சல்ஃபியூரைஸ்டு அண்ட் ஆர்செனிக்கல் ஓர்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே எப்படி இருக்கும்னா, தீஸ் ஓர்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் சல்ஃபைட்ஸ் அண்ட் ஆர்சனைட்ஸ். சல்ஃபைட்ஸில் வந்து யூ கேன் சே ஜிங்க் சல்ஃபைடு எக்ஸாம்பிள் சொல்ல முடியும், லெட் சல்ஃபைடு சொல்லலாம், மெர்க்குரி சல்ஃபைடு சொல்லலாம். அதுவே ஆர்சனைடு அப்படின்னா குப்ஃபர் நிக்கல்னு சொல்லக்கூடிய NiAsன்னு சொல்லக்கூடிய ஒரு ஓர், ஒரு நிக்கல்னுடைய ஒரு ஓர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தீஸ் ஆர் த ஓர்ஸ் விச் கம்ஸ் அண்டர் த செகண்ட் டைப் கால்டு சல்ஃபியூரைஸ்ட் அண்ட் ஆர்செனிக்கல் ஓர்ஸ். இதுலேயே தேர்டு டைப் பார்த்திங்கன்னா ஹேலைடு ஓர்ஸ்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஹேலைடு ஓர்ஸுங்கிறது வந்து இதில் குளோரைடு தான் வந்து மோஸ்ட் காமன், அண்ட் ஆல்சோ தீஸ் ஹேலைடு ஓர்ஸ் ஆர் வெரி ஃபியூ இன் நம்பர். இதுக்கு எக்ஸாம்பிள் கவனிச்சிங்கன்னா we can say சோடியம் குளோரைட், காமன் சால்ட்னு சொல்கிறது. தென் ஹார்ன் சில்வர்னு சொல்லக்கூடிய AgCl சொல்லலாம். லாஸ்ட் டைப் ஆஃப் ஓர் வந்து ஆக்சிடைஸ்டு ஓர்ஸ்னு சொல்கிறோம். இந்த ஆக்சிடைஸ்டு ஓர்ஸில் வந்து மெட்டல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் ஆஸ் தயர் ஆக்சைட்ஸ் ஆர் ஆக்சிசால்ட்னு சொல்கிறாங்க. ஆக்சிசால்ட்டுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் ஐ கேன் சே சல்ஃபேட்ஸ், கார்பனேட்ஸ், பாஸ்பேட்ஸ், சிலிகேட்ஸ் எக்ஸெட்ரான்னு சொல்ல முடியும். இப்போ ஆக்சிடைஸ்டு ஓரில் வந்து ஆக்சைடும் இருக்குது, சல்ஃபேட்டு, கார்பனேட்டு, பாஸ்பேட்டு, சிலிகேட்ஸ்னு சொல்கிறோம். இப்போ வந்து ஆக்சைடு ஒர்க்கு we can say ஹெமடைட் as an example, Fe2O3. அதே மாதிரியே டின் ஸ்டோன் அல்லது கேசிட்டரைட்னு சொல்லுவோம், SnO2. ஒரு கார்பனேட்டுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேலமைன், ஜிங்க் கார்பனேட் கேன் பி given as an example for that type. லைக்வைஸ் மெக்னசைட் கூட சொல்லலாம், அது ஒரு மெக்னீஷியம் கார்பனேட் ஓர். தென் கம்ஸ் ஜிப்சம். ஜிப்சம் இஸ் a சல்ஃபேட் ஓர், அதில் நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம், CaSO4 2H2O சொல்லக்கூடியது. ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஓர்ஸ். இப்போது மெட்டலர்ஜி மறுபடியும் ரீகால் பண்ணலாம். வாட் இஸ் மென் பை மெட்டலர்ஜி? மெட்டலர்ஜி இஸ் நத்திங் பட் எ ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்டிங் எ பியூர் மெட்டல் ஃப்ரம் இட்ஸ் ஓர். இதில் டிஃப்ரெண்ட் ப்ராசஸஸ் வில் பி இன்வால்வ். இதில் என்ன ஜென்ரல் சொன்னோன்னா மொத்தம் 3 ப்ராசஸஸ் சொல்கிறாங்க. ஃபஸ்ட் என்னென்னா கான்சன்ட்ரேஷன் ஆர் ட்ரெஸ்ஸிங் ஆஃப் த ஓர்னு சொல்கிறோம். ஸோ நமக்கு கிடைச்ச அந்த ஓரை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும், பியூரிஃபை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். செகண்ட் இஸ் கால்டு செகண்ட் ஸ்டெப் என்னென்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் த க்ரூட் மெட்டல். ஸோ இந்த க்ரூட் மெட்டலை வந்து நம்ம அது கூட ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய மற்ற எலமெண்ட்டுகள் எல்லாத்தையும் டிஃப்ரெண்ட் டெக்னிக்கை பயன்படுத்தி நம்ம ரிமூவ் பண்ணணும் அல்லது பிரிக்கணும். இது இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் த க்ரூட் மெட்டல். தேர்டு ஸ்டேஜ் என்னென்னா ரிஃபைனிங் அல்லது பியூரிஃபிகேஷன் ஆஃப் த க்ரூட் மெட்டல். நமக்கு கிடைச்ச அந்த மெட்டல் வந்து இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸில் பியூராக இருக்காது, இட் வில் கண்டெயின் சம் இம்ப்யூரிட்டிஸ். ஸோ வி ஹாவ் டு
remove those impurities to get 100% or if not 100%, almost 100% pure metal நமக்கு கிடைக்கணும். ஸோ இந்த metallurgical processல 3 stages இருக்குது. First one is concentration or dressing of the ore. Second one is extraction of the crude metal. And third one will be refining or purification of the crude metal. In the next video, let us learn about the concentration or dressing of the ore. Thanks for watching.